ஹாய், ஒரு சர்க்கிள் ஷேப் கேக்கை எப்படி இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் மாற்றலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு 2 kg ரசமலாய் ஃப்ளேவரில் உள்ள கேக்கை பேக் பண்ணி எடுத்து க்ரம் கோட்டிங் எல்லாம் முடித்து நீட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கிற சர்க்கிள் ஷேப்பில் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கட் பண்ண கேக்கை அப்படியே சைடை திருப்பி ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து இன்னொரு போர்டில் வச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி திருப்பி வைக்கும்போது மெயினாக இதில் என்ன பார்க்கணுன்னா, அந்த கேக்கோட டாப் போர்ஷனில் வர்ற கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஆனால் பாட்டம் போர்ஷனில் வர்ற கேப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரி அந்த கேக்கை அப்படியே செட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளையோட விங்ஸு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வர்றதுக்காக இந்த கேக்கோட 2 சைடில் இருந்தும் ஒரு சின்ன ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்திருக்கேன். டாப் போர்ஷனில் இருந்து வி ஷேப்பில் ஒரு சின்ன ஒரு பீஸும் கட் பண்ணிவிட்டு பாட்டம் போர்ஷனில் அதை விட கொஞ்சம் கூடுதலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபைனல் கோட்டிங்காக க்ரீம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இந்த கேக்கோட சைட்ஸ் அந்த எட்ஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நான் இதுக்காக லீஃப் நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது சைடில் ஒரு டிசைன் கிடச்சது மாதிரி இருக்கும். நமக்கு கூடுதல் டைமை வேஸ்ட் பண்ணி இந்த சைட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக கொண்டு வர வேண்டிய தேவையும் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாசில் வச்சு நமக்கு இந்த சைட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். கேக்கோட ஃபுல் சைட்ஸுமே இந்த மாதிரி நாசில் வச்சு டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தப்போ மேலே கொஞ்சம் க்ரீம் எல்லாமே இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. இதை அப்படியே வச்சுட்டு அடுத்து டிசைன் பண்ணால் அந்த மேலே இருக்கிற க்ரீம் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் வச்சு அந்த க்ரீம் எல்லாமே எடுத்து விட்டேன். இப்படி பண்ணும்போது மேலே ஒரு டிசைன் மாதிரி வந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த டாப் போர்ஷனில் க்ரம் கோட் பண்ணி விட்டதோட அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ணல. அதுக்கு மேலே க்ரீம் எதுவுமே இல்லை. அந்த கேக்கோட க்ரம்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த விங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த விங்ஸ் எல்லாம் வரைஞ்சி கொடுத்துக்கிட்டேன். இந்த விங்ஸோட அவுட்டர் போர்ஷனை ஹைலைட் பண்ணுறதுக்கு எல்லோ கலரில் க்ரீமை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி அந்த அவுட்டர் போர்ஷன் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னர் போர்ஷனை ஹைலைட் பண்ண ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ஸ்டார் நாசில் வச்சு தான் இதையுமே ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளையோட பாடி பார்ட்ஸும் ஹெட்டும் எல்லாமே நான் ஃபாண்டனில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த கேக் மேலே வச்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கேக் பண்ணுறது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்தால் கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாகவே இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாமே நமக்கு பண்ணி எடுத்துடலாம். இதோட ஹெட் போர்ஷனில் இந்த மாதிரி 2 கொம்பு மாதிரி ஏதோ இருக்கும். அதையுமே நான் ஃபாண்டனில் ரெடி பண்ணி எடுத்து அதையும் வச்சு கொடுத்துட்டேன். இதில் ரிமைனிங் வந்த ரசமலாய்ஸ் எல்லாமே ஹாஃபாக கட் பண்ணி அதையும் கேக்கில் வச்சு கொடுத்து அதோட நட்ஸு எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கேக் டிசைன்ஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் கூட பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.